சாமி, எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்றணும் சாமி. என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சி ஆட்டுது சாமி. அம்மா அழாதீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்க போனானே தெரியல. ஆனா வரும்போது அவர் பேசுற விதமும் சரியில்லை, நடக்கிற விதமும் சரியில்லை. பேய் பிடிச்ச மாதிரி ஆடாடும் ஆடுறான். என்னன்னே தெரியல, காப்பாத்துங்க சாமி. சரி, நீ ஒன்றும் பயப்படாத. குழந்தை இட்டுட்டு வந்த சந்நிதிக்கு இங்க இருக்கிற பிள்ளையாரு அந்த பேயை விரட்டிடுவாரு. நீங்க உடனே எடுத்துட்டு வா. ஏய், என்ன விரட்டத்துக்கு நீனு கோயில்ல போய் உக்காந்துருக்கியா? நான் வரமாட்டேன். அப்படி வந்தாலும் அங்க இருக்கிற பூசாரிய சும்மா விட மாட்டேன். ஏய் பப்ளு, அங்க பாரா, பேய் வரதுக்கு முன்னாடி காக்காலாம் நிறைய வந்திருக்குது. சாமி சாமி, அதான் அந்த பேய் வருது பாருங்க, எங்களை காப்பாத்துங்க சாமி. ஓ, நீதான் அந்த பூசாரியா? என்ன விரட்ட வந்த பூசாரியா? ஏய், ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ காலி பண்ணு. என் கிட்ட வந்த நீ தும்சமாயிடுவ. யாரு தும்சமாவறான்னு பார்த்துடலாம். ஒழுங்கா இந்த குழந்தைய விட்டு வெளில போ, இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. உன்னுடைய மந்திர சக்திக்கெல்லாம் நான் பணியவே மாட்டேன். ஓ பாப்போமே. ஓம் ஐம் கிரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ரீம் க்ளீம். நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. எனக்கு அந்த பசங்க வேணும். அந்த பசங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதையும் பார்த்துடுவோமே. ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் க்ளீம் க்ரீம் ப்ளங் க்ரீம் ப்ளம் ப்ரிங். ஐயோ, என்ன இது ஒரு மந்திரக்கட்டு மாரி வருது, என்னன்னே தெரியலையே. ஏய் பூசாரி, என்னை விடு. இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஒழுங்கா என்னை விடு. இப்ப பாரு உன்னை எப்படி விரட்டுறான்னு பாரு. இந்த வேப்பலையை இந்த நெருப்புல போட்டு பொசுக்கி அதுல வரல சாம்பல்ல உன்னை மூச்சு அடக்கி வெளியில அனுப்புறனாலையான்னு பாரு. யோ பூசாரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் மந்திரக்கட்டுல இருந்து வெளியில வந்த உன்னை பொசுக்கிடுவேன். ஒழுங்கா என்னை விட்டுடு. நான் உன்னை மாரி எத்தனை பேய பார்த்துருப்பேன், நீ எனக்கே சவால் விட்டுறியா? இரு, இன்னும் என் மந்திரக்கட்டு நான் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே போறேன். ஓ ஐயோ, மூச்சு அடிக்குது பூசாரி. எப்படியாவது விட்டுடு பூசாரி. என்னால முடியல, நான் இந்த உடம்பை விட்டு போயிடுறேன் அப்படின்னு உங்க எல்லாரையும் கொன்னு அதுல இருக்க ரத்தத்தை உறிஞ்சி 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 நான் பெரிய பேயா மாற போறேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓம் க்ளீம் க்ரீம் க்ளீம் புஷ். ஐயோ அம்மா, எனக்கு என்னாச்சு? நான் திடீர்னு எழுந்துட்டேன், என்னன்னு தெரியலையே. ஐயோ, என்னவோ போடுறீங்களே, உடம்புலாம் எரியுது. எதுவும் போடாதீங்க, என்னால தாங்க முடியல, உடம்புலாம் எரியுது. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க. யோ சாமி, என் மேல என்னையா போடுற? உன் மேல போடுறது எல்லாமே மந்திர பொடி. நீ இந்த உடம்ப விட்டு போடுற வரையும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் ஹைலைட் ஒன்று இருக்குது. இரு இரு. ஐயோ, இது நம்மளால தாங்க முடியலையே. இதுக்கு மேல என்ன ஹைலைட்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, திடீர்னு என்னை வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்களே. ஐயோ, என்னமா பத்த வைக்கிறாங்களே, என்னன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ, சாமிக்கு என்னமா ஊத்துறாங்க. ஐயா, அபிஷேகம் பண்றாங்க. ஐயோ, நம்ம மேலேயே ஊற்றி அபிஷேகம் பண்ண. ஐயோ, உடம்பெல்லாம் எரியுது. அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. எட்ரா கொடுத்த அந்த பேய் மேல ஊத்துறா கொடுத்த. பசங்களா, என்னை பழி வாங்குறீங்களா? நான் இந்த உடம்பை விட்டு போயிட்டேன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. நீங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கீங்க. என்னை விட்டுடாதீங்க பசங்களா, என்னை காப்பாத்துங்க. உடம்பெல்லாம் எரியுது பசங்களா, முடியல பசங்களா. ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, மஞ்சள் தண்ணி ஊத்துனாவே நான் சாந்தமாயிடுவானே. ஐயோ, ஊத்தாதீங்க, மேலே ஊத்திட்டீங்களே. நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு தான் போறேனே கடவுளே.
இந்த உலகத்துல எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே எதுவுமே இல்லை. ஆனா உங்க கூட பழகின கொஞ்ச நாள்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜென்மத்தை விட்டு போறேன். அடுத்த ஜென்மம்னு வந்தா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாவே அமையணும். நான் போயிட்டு வரேன். என்னை மன்னிச்சிடுங்க எந்த தப்பு செஞ்சாலும். பசங்களா, நான் போயிட்டு வரேன். பாய் பசங்களா. பசங்களா, உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்ச பேயை நான் விரட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நார்மலாக ஆகிடுவாங்க. அவங்க கூட ஒழுங்காக படிங்க, ஸ்கூலுக்கு போங்க. அங்கேயும் இங்கேயும் 12 மணி நேரம் அது இது எங்கேயும் போய் விளையாடாதீங்க. இப்போ அனுபவப்பட்ட மாதிரி அப்புறம் மறுபடியும் அனுபவப்படுற வேண்டியதாக இருக்கும். சரி சரி சாமி, இதுக்கப்புறம் நாங்கள் 12 மணி நேரத்தில் எங்கேயும் நாங்கள் போகவே மாட்டோம், விளையாடவே மாட்டோம். எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமே. சரி சாமி, ரொம்ப நன்றி சாமி அந்த பேயை விரட்டி விட்டதுக்கு. சரி சரி பசங்களா, போயிட்டு வாங்க பசங்களா. எப்பயும் கடவுள் உங்களுக்கு கூத்தனே இருப்பாங்க.